MBBS ஃப்ரெஷர்ஸ் கைட் சீரீஸ்ல தேர்ட் வீடியோ, அதாவது ட்ரெஸ் கோட். இப்போ டாக்டர்ஸ் உட்காந்துக்கு மாதிரி போலாமா, டான்ஸ் உட்காந்துக்கு மாதிரி போலாமா, தாடி நிறைய வச்சுட்டு போலாமா, கிளீன் ஷேவோட போலாமா, முடி பயங்கரமா வச்சுட்டு போலாமா, லெகின்ஸ் போட்டு போலாமா, கேர்ள்ஸ்க்கு சொல்றேன், லெகின்ஸ் போட்டு போலாமா, பசங்களுக்கு இல்லை, ஏன்னா கேர்ள்ஸ் தான் இந்த வீடியோ பார்ப்பாங்க, ஸோ அவங்களுக்கும் சேர்த்து சொல்லுவாங்க. லெகின்ஸ் போட்டு போலாமா, இல்லை மாடர்ன் ட்ரெஸ்ல போலாமா, அதெல்லாம் கேர்ள்ஸுக்கு இருக்கும். அப்புறம் ஹேர் ஸ்டைல் அப்படி இருக்கும்னு கேர்ள்ஸுக்கு இருக்கும். பாய்ஸுக்குலாம் நம்ம எப்படி வேணா வருவோம், ஆனால் அந்த மாதிரிலாம் வரக்கூடாது, அதுக்கும் ரூல்ஸ்லாம் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், சரிங்களா? நீங்க இந்த வீடியோல உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஐடியா கிடைச்சிடும் ட்ரெஸ் கோட பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த டாக்டர் இந்த ஒயிட் கோட் போட்டு வராங்க, இதே நம்ம டெய்லி ஒயிட் கோட் போட்டு அப்படிதான் வரணும், அப்படிலாம் வரவே கூடாதுங்க. காலேஜ் எல்லாம் ஒயிட் கோட் போட்டு வரவே கூடாது, எக்ஸப்ட் ப்ராக்டிகல்ஸ் தான். அது இப்போ மட்டும் தான் நீங்க ஒயிட் கோட் போட்டு, ஏன்னா நம்ம டாக்டர்ஸ் கிடையாது, ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். வெறும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது தான் யூஸ் பண்ணோம். அது கூட போஸ்டிங்ஸ்ல செகண்ட் இயர்ல தான் யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கோட் போடவே தேவையில்லை. வெறும் எக்ஸப்ட் ப்ராக்டிகல்ஸ் அண்ட் டிசெக்ஷன்ல தான் நமக்கு ஒயிட் கோட் தேவை. அதை தவிர்த்து நமக்கு எப்பயுமே தேவைப்படாது. வெளிலலாம் வந்து ஒயிட் கோட்ல சுற்றணும்லாம் ஒன்றும் அவசியம் வராது, இருக்கவும் இருக்காது, பண்ணவும் கூடாது. அண்ட் ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோடுக்கு வரும். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் கோடுக்கு வரும். ஃபர்ஸ்ட் பாய்ஸை முடிப்போம், நெக்ஸ்ட் கேர்ள்ஸுக்கு போவோம். பாய்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் ஷர்ட், ஃபார்மல் பேண்ட். இன் பண்ணணும், பண்ணக்கூடாதுன்றது ஆப்ஷனல். ஃபுல் ஹேண்ட் போட்டிருக்கணும், சரிங்களா? அண்ட் ஃபுல் ஹேண்டை போட்டிருக்கணும். ஃபார்மல் ஷர்ட்டு, ஃபார்மல் பேண்ட்டு. இன் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம், உங்கள் இஷ்டம். பெல்ட் வேணும்னா போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். வாட்ச் உங்கள் இஷ்டம். ஹேர் ஸ்டைல் டீசென்ட் ஹேர் ஸ்டைல் உங்கள் இஷ்டம். நீங்கள் புல்லிங் ஹவுஸ் மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு வரக்கூடாது, ஏன்னா ப்ரொஃபஸர்ஸ் பார்ப்பாங்க. டீசென்ட் ஹேர் ஸ்டைல் வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம். க்ளீன் ஷேவ். நானே ஷேவ் பண்ணுறவங்க, காலேஜ் போகிறவங்க ஷேவ் பண்ணி தான் போவேன். இப்போ லைட் டைம் எப்படி இருக்கலாம், clean shave, and black shoes போடனா போடலாம். டிசெக்ஷனுக்குலாம் ஷூஸ் எல்லாம் அலௌட் இல்லைங்க, பிளாக் ஷூஸ் கண்டிப்பாக தேவை. அண்ட் ஃபார்மல் ஷர்ட், ஃபார்மல் பேண்ட் நான் இன் பண்ணலாம், பண்ண வேணாங்கிறேன், பட் இன் பண்ணாதான் நல்லா இருக்கும் ஃபார்மலை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? ஃபுல் ஹேண்ட் கண்டிப்பாக போடணும், ஓகேங்களா? அண்ட் தென் ஷூஸ் போடுறது தான் பெஸ்ட், ஏன்னா டிசெக்ஷனெல்லாம் ஷூஸ் எல்லாம் உள்ளே விட மாட்டாங்க. பிளாக் ஷூஸ், ப்ரௌன் ஷூஸு, ஒயிட் ஷூ, பிங்க் ஷூலாம் போட்டு வரக்கூடாது, பிளாக் ஷூ ஒன்லி. ஏன்னா ஷூ கண்டிப்பாக பார்ப்பாங்க, ஹெச்ஓடிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அந்த விஷயத்தில். அது சரிங்களா? இதெல்லாம் பேசிக்கான ஒரு இது. நிறைய மற்ற சில காலேஜஸ்லாம், ப்ரைவேட் காலேஜஸ், சவிதா மெடிக்கல் காலேஜ் ஆகட்டும், ஒரு யூனிஃபார்ம் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த யூனிஃபார்ம்லாம் எங்கள் காலேஜில், கவர்மெண்ட் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்லாம் இல்லை, எம்எம்சிலையும் இல்லை, மெஜாரிட்டி காலேஜஸில் இல்லை, பட் சில காலேஜஸில் அது ஃபாலோ ஆகுது, பட் தெரியல நமக்கு. ஒயிட் கோட் டியூரிங் ப்ராக்டிகல்ஸ் அண்ட் டிசெக்ஷன் அப்போ மட்டும்தான். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும் இல்லையா? இந்த காதில் கம்பல் போடுறது, காப்பு போடுறதுலாம் போடக்கூடாது மெடிக்கல் காலேஜில், சரிங்களா? இது பேசிக்கான ஒரு விஷயம், தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது வந்துட்டு பாய்ஸ்க்கு முடிஞ்சிருச்சு. கேர்ள்ஸ்க்கு வரும். கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுடிதார் தான் மோஸ்ட்டாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சுடிதார், ஹேர் ஸ்டைல் கூட டீசென்ட் ஹேர் ஸ்டைல், அது உங்கள் இஷ்டம் தான். அது நான் இதெல்லாம் சொல்ல விரும்பல. மற்றதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் வராதுங்க. இப்போ கேர்ள்ஸுக்கு வந்து டீசென்ட் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்னால் எனக்கு இந்த சுடிதார் தான், டீசெண்டான ட்ரெஸ் சுடிதார் சொல்லுவாங்க, அது போட சொல்லுவாங்க. வேற எதுவும் இல்லை மோஸ்ட்லி. ஜீன்ஸ்லாம் போடக்கூடாது, லெகின்ஸ்லாம் போடக்கூடாது கேர்ள்ஸ்க்குன்னு சொல்லுவாங்க. வேற எதுவும் இல்லை ஸ்பெசிஃபிக்காக. ஷூஸ் வேணா உங்கள் இஷ்டம் தான், ஸ்லிப்பர்ஸ் வேணா உங்கள் இஷ்டம் தான், பட் ஷூஸ் போடுறது தான் டிசெக்ஷனுக்கு ப்ரிஃபரபிள். ஸோ ஷூஸையே நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா காலேஜ் வந்துட்டு ஒன்றும் இதெல்லாம் பண்ணுவேன், ஏன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ இதுவும் உங்கள் இஷ்டம் தான், பட் மோஸ்ட்டாக சுடிதார் தான் எல்லாத்துலேயும் எங்கள் காலேஜில் அதான் இருக்குது. அண்ட் இதுதான் பேசிக்கான ஒரு ட்ரெஸ் கோட். உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு இல்லையா? இப்போ வந்துட்டு ஒயிட் கோட் போட்டு தான் டெய்லி போகணும், இல்லை கையை முடிச்சு விட்டுட்டு, இல்லை கேஷுவல் ட்ரெஸ்ஸில் வருது, இல்லை டான்ஸ் சிவகார்த்திகேயன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வருது, இந்த டெனிம் ஷர்ட் போட்டு வர்றது, உள்ள ஒரு டிஷர்ட் போட்டு வர்றது, இதெல்லாம் கிடையவே கிடையாது. டாக்டருக்குன்னு ஒரு டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸிங் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் காலேஜில் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? இதுதான் பேசிக் ஐடியா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரெஸ் கோட் பற்றி. ஏன் மற்ற காலேஜில் எனக்கு தெரியல, எங்கள் காலேஜில் இருக்கிறது மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், யாரெல்லாம் சேர போகிறாங்களோ. அதே மாதிரி நம்ம சர்னிஃபை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இந்த மாதிரி காத்துட்டு இருக்கு. லவ் யூ ஆல், பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க.